அனைவருக்கும் வணக்கம். YB ரமணன் அவர்கள், YB குணராஜ் அவர்கள் இன்றைக்கு கோலா கும்புபாருவில் நடைபெறும் வேட்புமனு தாக்கலில் திரளாக வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆதரவாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இது ஒரு சரித்திரபூர்வமான ஒரு தேர்தல். முக்கியமாக இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே முதல் முறையாக பல கட்சியில் உள்ள இந்தியர்கள் ஒன்றாக இணைந்து ஒன்று கூடி ஒன்றாக பிரச்சாரம் செய்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் மாயிகாவின் இந்திய கட்சி, அது மட்டுமல்லாமல் PKR உள்ள இந்திய தலைவர்கள், ஜாசிகாவில் உள்ள இந்திய தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாம் பிரச்சாரம் செய்கின்றோம். முக்கியமாக இந்திய வாக்காளர்களை பொறுத்தவரையில் எந்த விதமான கவலை இல்லை. கடந்த ஒரு வாரங்களாக நான் இந்த இடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த சமயத்தில் நான் இந்திய வாக்காளரிடம் சென்று பேசும்போது மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். என்னவென்றால், நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் மறுபடியும் பக்கத்தான் ஹராப்பான் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் பாங் சோக் தாவ் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். முக்கியமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் பிரதமர் அவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்த நடவடிக்கைகள், குறிப்பாக இந்திய சமுதாயத்துக்கு வாழ்வாதாரத்தை நாம் உயர்த்த வேண்டும். அவர் பிரதமர் ஆன பிறகு பல திட்டங்களாக, முன்னாள் மித்ராவின் தலைவர் இருக்கின்றார் சகோதரர் YB ரமணன் அவர்கள், அவர் மூலியமாக கூட மித்ரா மூலியமாக பல திட்டங்களை நாம் செய்து இந்தியர்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் மேம்பாடு செய்வதற்கு பல திட்டங்கள் நாம் செய்து வருகின்றோம். இப்போது பிரதமர் அறிவிப்பு செய்த மாதிரி YB பத்து அவர்கள் மித்ராவின் தலைவராக பொறுப்பு ஏற்றுக்கொண்ட பிறகு மேற்கொண்டு பல திட்டங்கள் நாம் செய்து இந்தியர்களுக்கு குறிப்பாக வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் மேம்பாடு செய்வதற்கு இந்த திட்டங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கின்றோம் என்று நான் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா வாழும் அனைத்து இந்திய மக்களுக்கும், இந்தியா வாழும் அனைத்து மலேசிய மக்களுக்கும் அடியேனுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் ஒரு சரித்திரபூர்வமான ஒரு விஷயத்தை நாம் கண்டு கொண்டோம். என்னவென்றால், கோலா கும்புபாருவில் இந்திய ஒற்றுமையை நாம் காண்கின்றோம். இப்போது இந்த இந்திய ஒற்றுமை மேற்கொண்டு வலிமையை தந்து பக்கத்தான் ஹரப்பானும் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் பாங் சோக் தாவ் அவருக்கு நிச்சயமாக வெற்றி தரும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் 2 வாரங்களாக அரசியல் பிரச்சாரம் நடைபெறும். ஆனாலும் இந்த பிரச்சார சமயத்தில் சில இந்தியர்கள் வந்து பிரச்சாரம் செய்வார்கள். என்னவென்றால், இந்தியர்கள் வந்து வாக்களிக்க கூடாது, இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், வாக்குச்சாவடிக்கு வந்தால் கூட அந்த வாக்கு செல்லா வாக்கா போட வேண்டும் என்று. தயவு செய்து இந்த தவறான ஆலோசனையை நீங்கள் கேட்டு தவறான முடிவை எடுத்துடாதீங்க. கோலா கும்புபாரு வட்டாரத்தில் வாழும் இந்திய மக்கள் மேலே உள்ள அக்கறையினால்தான் நாம் அனைவரும் இந்த இடத்தில் இருக்கின்றோம். உங்க மேல உள்ள அக்கறை இல்லாதவர்கள் தான் இந்த தவறான பிரச்சாரத்தை செய்வார்கள். தயவு செய்து இந்த தவறான பிரச்சாரத்தை கேட்டு நீங்க 11ஆம் தேதி வாக்களிக்காம இருந்துடாதீங்க. என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், 11ஆம் தேதி 18% இருக்கும். கோலா கும்புபாரு வட்டாரத்தில் 18% இந்தியர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்க அனைவரும் திரளாக வந்து பாங் சோக் தாவ் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர்களுக்கு உங்கள் ஆதரவை நீங்க தெரிவிக்க வேண்டும். நன்றி.